அன்பானவர்களே, ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து நாமத்தில் உங்களை மகிழ்ச்சியோடு வாழ்த்துகிறேன். கர்த்தர் உங்களோடு இருப்பாராக, உங்களை ஆசீர்வதிப்பாராக. சிலருடைய விசுவாசம் என்பது முயற்சிகளுக்கு வேலையே இல்லை அப்படின்னு சொல்கிறது மாதிரி ஆயிடுது. ஆண்டவர் ஏதோ நம்முடைய எந்த முயற்சியும் விரும்பலை. நாம் முற்றிலுமாக அவரையே நம்பி இருக்கணும், அவரை சார்ந்திருக்கணும், அவரை நோக்கி ஜெபித்து கொண்டே இருக்கணும். அப்பொழுது அவர் நமக்கு நிறைய நன்மைகளை தருவார். அவ்விதமான ஒரு சிந்தைக்கு போய்விடுகிறது. ஆனால் வாழ்க்கையில் நமக்கென்று பல்வேறு பொறுப்புகளும் கடமைகளும் தேவைகளும் இருக்கும் பொழுது அது தொடர்பாக தேவனுடைய வழிகளுக்கு முரண்படாதபடிக்கு தேவனை சார்ந்த விசுவாசத்தோடு உரிய விதமாக நாம் முயற்சிகளும் செய்ய வேண்டும். நம்முடைய முழு பலத்தோடு நாம் செயல்பட வேண்டும். அதனதன் காலங்களிலே எது எது தேவை என்று வருகிறதோ அந்த தேவைகளின் அடிப்படையிலே ஆண்டவருடைய சமூகத்திலே நம்முடைய விண்ணப்பங்களை வைத்து நாம் செயல்படவும் வேணும். சில இடத்துல கேட்டிங்கன்னு சொன்னால் வயதுகள் போயிட்டே இருக்கும். பிரதர் நீங்கள் என்ன கல்யாணம் பண்ணலையான்னு கேட்டால், பண்ணணும் பிரதர், ஜெபம் பண்ணிகிட்ருக்கேன், ஜெபம் பண்ணி கொண்டிருக்கேன். சரி, ஏதாவது பொண்ணுன்னு பார்க்குறீங்களா? இல்லைங்க, அதெல்லாம் நமக்கு தேவையில்லாத விஷயம், அதெல்லாம் கர்த்தர் பார்த்துக்குவார். நாம் அவரை நம்புகிறோம், உரிய நேரத்தில் உரிய விதமாக ஆண்டவர் கொண்டு வருவார் அப்படின்னு சொல்லிட்டு வயதுகளெல்லாம் போயிடும். மறுபடியும் கேட்டால், இல்லைங்க, கர்த்தருக்கு காத்திருக்கிறது தான் ஆசீர்வாதமானது, நீண்ட காலம் காத்திருக்கிறது ஆத்மாவை இளைக்க பண்ணும், அது விரும்பினது வரும்பொழுது ஜீவவருட்சம் போல் இருக்குன்னு சொல்லிட்டு இப்படியே வயதுகளை இழந்து கடைசியில் ஒரு குடும்ப வாழ்வு அமைக்க முடியாத சூழல் வந்து விடுகிறது. அதற்கு பிறகு ஏன் என்னுடைய வாழ்விலே ஆண்டவர் விதமான காரியங்களை செய்தார்னு புலப்பன் எடுக்கிறது. இதில் ஒரு உண்மை என்னவென்றால், இதில் எல்லாம் என்ன, அப்போ ஆண்டவர் ஏன் அந்த மாதிரி சைலண்டாக இருந்தார்? இல்லைங்க, நாம் பசி வருகிற பொழுதெல்லாம் நாம் வீட்டில் உட்காந்துக்கிட்டு நான் கர்த்தரை விசுவாசிக்கிறேன், மதிய வேளை ஆண்டவருக்கு சித்தமான எனக்கு சாப்பாடு வரும், அப்படி சாப்பாடு வரவில்லைன்னா நான் சாப்பிடாமல் இருந்து விடுகிறேன். இல்லை, நாம் சாப்பிடுவதற்கு தேவையான ஒரு முயற்சி சார்ந்த உழைப்புக்குள்ளே செல்ல வேண்டும். இவ்விதமாக நம்முடைய வாழ்க்கையிலே பலவிதமான கடமைகள் இருக்கிறது. சில நேரங்களிலே என்னிடத்திலும் துவக்க காலத்தில் இது போன்ற பிரச்சனை இருந்தபடினாலே தான் நான் உங்களுக்கு சாட்சியாக சொல்லுகிறேன். நானும் ஒரு காலகட்டத்தில் இவ்விதமாக நினைத்து கொண்டிருந்தேன். அதாவது சில காரியங்களை குறித்த புரிந்து கொள்ளுதல் குறைவாக இருந்தது. எல்லாம் ஆண்டவரே செய்வார், நம்ம வீட்டை விட்டு வெளியே கூட போக தேவை கிடையாது, ஊழியத்துக்கெல்லாம் கதவை தட்டி உள்ளே வருவாங்க, அப்போ தான் நம்ம ஊழியத்துக்கு போகணும் அப்படிலாம் நினைத்து கொண்டேன். அதுபோல் திருமண சம்மந்தமான காரியங்களுக்கு கூட ஆண்டவர் அதனுடைய வேலையில் செய்வார்னு சொல்லிட்டு சைலண்டாக இருந்ததெல்லாம் இருக்கிறது. எதுக்கு சொல்லுங்கன்னா, இல்லை, நிறைய காரியங்களை கற்றுத்து வருகிற பொழுது வேறு விதமாக இருக்கிறது. விசுவாசம் வேணும், நம்பிக்கை வேணும், கர்த்தரை சார்ந்து செயல்பட வேண்டும். ஆனால் நமக்கென்று முயற்சிகளும் வேணும். எஃபர்ட்ஸ் இல்லாமல் ஒன்றுமே நடைபெறாது. அதுபோல் நிறைய பேர் பார்த்திங்கன்னா, எந்த ஒரு வேலையை தேடுற விஷயத்தில் கூட வீட்டில் உட்காந்து ஜெபம் பண்ணிகிட்டே இருப்பாங்க. அது சம்மந்தமாக 4 இடத்துக்கு போகும், ஒரு வேலையை தேடவே மாட்டாங்க. அதே மாதிரி சிலர் பார்த்திங்கன்னா, என்ன ஆண்டவர் அமெரிக்காவுக்கு போக சொல்கிறாரு, இங்கிலாந்துக்கு போக சொல்கிறாரு, ஆஸ்திரேலியாவுக்கு போக சொல்கிறாருன்னு சொல்லிட்டு இருப்பாங்க. சரி, அப்படி போக சொல்கிற சம்மந்தம் உங்களுக்கு என்ன காரியம் நடந்திருக்கு? அது அதனுடைய நேரத்தில் நடக்கும். சிலர் பாஸ்போர்ட்டு கூட கையில் வச்சுருக்க மாட்டாங்க. அவ்விதமாக ஒரு சிலர் எனக்கு தெரியும், பாஸ்போர்ட்டே இல்லை, நீங்கள் எப்படி அமெரிக்கா போக போகிறீங்க? எல்லாம் கர்த்தர் அதனுடைய நேரத்தில் செய்வார். எதுக்கு உங்களை அமெரிக்கா போக சொல்கிறாரு? அதெல்லாம் கர்த்தருக்கு தான் தெரியும். எனக்கு ஆண்டவர் சொல்லியிருக்கார், நீ வெயிட் பண்ண அப்படின்னு. இப்படியே வெயிட் பண்ணி அப்புறம் அமெரிக்காவுக்கும் போகலை, இங்கிலாந்துக்கும் போகலை, உள்ளூர்லேயும் வேலை இல்லை, குடும்பத்தில் நிறைய பிரச்சனைகள். சிலர் நல்ல வேலை செஞ்சுட்டு இருப்பாங்க. வேலை செஞ்சுட்டு இருக்கிறவங்களோ திடீர்னு சொல்லுவாங்க, ஆண்டவர் வெளிநாட்டில் போய் ஊழியம் செய்ய சொல்கிறாரு. இவருக்கு பாஷையே தெரியாது, லோக்கல் பாஷையே ஒழுங்காக பேச தெரியாது. இவர் வெளிநாட்டில் போய் என்ன பாஷை பேச போகிறார்? அது ஆண்டவர் நமக்கு அந்நிய பாஷையே தந்து ஆசீர்வித்தவர் அல்லவா? அங்கே போகும்பொழுது பாஷை தானாக வரும். சரி, எந்த நாட்டுக்கு போக சொல்ல, எந்த ஊழியம் எப்படி, அதெல்லாம் ஆண்டவர் பார்த்து கொள்வார். அப்போ நிறைய காரியங்களில் நமக்கென்று தனிப்பட்ட முயற்சிகள் வேணும். சாப்பாட்டுக்கு ஒரு முயற்சி, உடைகளுக்கு ஒரு முயற்சி, வாழ்க்கைக்கு ஒரு முயற்சி, நமக்கு பிள்ளைகள் பிறக்கிறார்கள், வளர்கிறார்கள், அவர்களுக்கு செய்ய வேண்டிய காரியங்கள் தொடர்பான முயற்சி, எல்லாவற்றையும் ஜெபத்தோடு விசுவாசத்தோடு தேவனுக்கு உகந்த வழிகள் நம்ம தேடணும். சில நேரத்தில் ஆண்டவர் சொல்வார், வெயிட் பண்ணு, அது வேறு காரியம். ஆனால் வெயிட்டிங் என்று சொல்லி வாழ்க்கையில் அடைய வேண்டிய காரியங்களை அடைய வேண்டிய தருணங்களிலே அடையாமல் விட்டு அதற்கு பிறகு நான் ஆண்டவரை நம்பி இருந்தேனே, ஆண்டவரை சார்ந்திருந்தேனே, எனக்கு ஏன் விதமாக நடந்தது என்று சலிக்க ஆரம்பித்தால் அது தேவனுடைய நாமத்துக்கு தூஷணமாக மாறிவிடும். எனவே விசுவாசம் வேண்டும், தேவனை சார்ந்த ஒரு நிலை வேண்டும். காத்திருக்க சொன்னால் எவ்வளோ காலமாக காத்திருக்க வேண்டும். ஆனால் முயற்சிகளுக்கு தேவை இருக்கும் பொழுது
முயற்சிகளை ஓரமாக வைத்துவிட்டு விசுவாசம் என்ற பேரிலே நாம் என்ன செய்துவிடக்கூடாது, செயலற்றவளாக இருக்கக்கூடாது. முயற்சியும் ஊக்குவிப்போம். அதுபோல் தேவனை சார்ந்த செயல்பாடு விசுவாசம் அவசியம். அவ்விதமான ஒரு ஞானத்தோடு செயல்பட ஆண்டவர் நம்மை அழைக்கிறார்.